வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்மளோட யூடியூப் சேனலோட செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மக்களே, இப்போ வந்து நம்ம இருக்கிற உலகம் வந்து எர்த்து, அங்கே எல்லாத்துக்கும் தெரியும் தான். இப்போ நம்ம உலகத்தை விட்டு நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு போனால் நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், நம்மளால் அந்த இடம் எப்படி இருக்கும், அங்கே வந்து நம்ம எப்படி வந்து நம்மளால் வாழ முடியும் அப்படின்றத யாராச்சும் என்னைக்காச்சும் இமேஜின் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அது மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ஒரு நம்மளோட பக்கத்து பிளானட்டான நம்மளுக்கு ரொம்பவே ஃபேமஸ் இந்த இடத்துல தெரிஞ்சதில் மார்ஸுக்கு வந்து போய் அங்கே வந்து எப்படி இருக்கும் 5 செகண்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டும் அவங்களோட ஹெல்ப்பும் ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து மார்ஸ்க்கு போகலாம் மக்களே. மார்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மார்ஸ் வந்து ஒரு ரெட் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க மக்களே. அவ்வளோ டென்ஸ் ரெட் கலரில் இருக்கும், நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் ரெட் கலரில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போய் மார்ஸில் வந்து லேண்ட் ஆகிறோம். லேண்ட் ஆன உடனே நம்ம எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரு ரெட் கலர் தான் இருக்குது, அவ்வளோ டென்ஸ் ஃபியூம்ஸாக இருக்குது. உடனே வந்து நம்ம வந்து வெளியே போயிட முடியாது மக்களே. ஏன்னா வந்து நம்ம மார்ஸ் வந்து ஒரு வாழ்கிறது ஈஸியாக வாழ்கிறக்கூடிய இடம் இல்லை, அது வந்து ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க மக்களே. ஏன்னா வந்துட்டு டியூரிங் டே டைம் வந்து மார்ஸில் வந்துட்டு நார்மலாக நம்ம எர்த்தோட டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து இருக்கும் மக்களே. ஆனால் வந்து நம்மளால் நைட் டைமில் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து அவ்வளோ கூலிங் ஆயிரும். -153 டிகிரி செல்சியஸ் -243 ஃபாரன்ஹீட். வெரி கூலிங்கான டெம்பரேச்சர் மக்களே, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரீசரில் வந்து ஐஸ் வச்சா அது வந்து தண்ணி வச்சா அது வந்து ஐஸாக மெல்ட் ஐஸாக சாலிட் ஆகிறதுக்கு வந்து வெறும் 0 டிகிரி செல்சியஸ்லேயே நடந்துடும். இது வந்து அதை விட ரொம்ப கம்மி. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போய் இறங்கின உடனே நைட் டைமில் வந்து நம்ம வந்து கையை வந்து வெளியே நீட்டினா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து நம்ம பாடியை ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்குமாமா. அந்த கண்டிஷன் தான் வந்து ஹைப்போதெர்மியான்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக இப்போ போய் நம்ம லேண்ட் ஆகிறோம் மக்களே. லேண்ட் ஆன கொஞ்சம் செகண்ட்லேயே வந்துட்டு நம்மளால் வந்து மூச்சு வாங்க முடியாது, நம்மளால் நம்ம ஸ்பேஸ் ஷூட்டை விட்டு வெளியே வரவே முடியாது முதல்ல. ஏன் வந்து அப்படின்னா வந்து நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்பியர் சுற்றி கார்பன் டை ஆக்சைடு விட ஆக்சிஜன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்மளால் ஈஸியாக ஆக்சிஜன் வந்து வாங்கிட்டு நம்மளால் வந்து ஸ்பேஸ் ஷூட் இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் வந்து மார்ஸில் அப்படி இல்லை மக்களே. ஏன்னா வந்து அந்த அட்மாஸ்பியர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்காமா, ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நம்மளால் அங்கே வந்து போன உடனே நம்ம ஸ்பேஸ் ஷூட் விட்டெல்லாம் வெளியே வரவே முடியாது. அடுத்து வந்து கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு நம்மளால் வந்து ஒரு ரொம்ப பேட் ஸ்மெல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் வெளியே வந்தால், ஸ்பேஸ் ஷூட் விட்டு வெளியே வந்தால். ஏன் அந்த ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த துருப்பிடிச்ச ஸ்மெல் எப்படி இருக்கும், ஒரு கம்பி துருப்பிடிச்ச ஸ்மெல், அதுக்கப்புறம் ஒரு கன் பவுடர்லேருந்து வர்ற ஸ்மெல், பட்டாசு வெடிப்போம் இல்லையா அதுலேருந்து வர்ற ஸ்மெல்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் ஹெவியாக அடிக்குமாமா. அதனால வந்து நம்ம வந்து நார்மலாக ஸ்பேஸ் ஷூட்டில் இருக்கும்போது நம்மளோட ஸ்வெட்டு நம்மளோட வேர்வையிலேயே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருமாமா மக்களே. அதுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வெளியே இருக்க ஸ்மெல்லுக்கு வந்து இது வந்து எவ்வளவோ பெட்டர்ன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த நம்மளால் வெளியே போய் மூச்சு வாங்க முடியாதுன்றதுனால தான் இது வரைக்கும் வந்து மார்ஸ் வந்து ஒரு சூட்டபிளான பிளேஸ் இல்லாதனால தான் இது வரைக்கும் எந்த ஆஸ்ட்ரோனமட்ஸையும் வந்துட்டு மார்ஸ்க்கு வந்து அனுப்பவே இல்லை. ஒரு ஒன்லி மிசைலும் ரோபோட்ஸ் மட்டும்தான் அங்கே இது வரைக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. சும்மா ஒரு பேஸை வந்து செட் பண்ணிவிட்டு அங்கே வந்து எப்படி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்றதை வந்து ரிசர்ச் பண்ணுறக்காண்டி மட்டும்தான் இப்போ வந்து அனுப்பியிருக்கிறாங்க மக்களே. நம்ம வந்து இப்போ போய் லேண்ட் ஆன உடனே வந்து நம்ம எங்கே பார்த்தாலுமே அதை சுற்றி பார்த்தாலுமே வந்து இங்கே மாதிரி பில்டிங்கு, ட்ரீ, மரம், செடி, கொடி அது மாதிரிலாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கும் சாயிலாக தான் இருக்குமாமா. எங்கே பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளால் வந்து மூச்சே வாங்க முடியாதாம்மா, அந்தளவுக்கு ஹெவி ரேடியேஷனும் லோ ப்ரெஷர் இருக்குமாம்மா. ரேடியேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சன் கிட்ட ரொம்பவே கிட்ட வந்துட்டோம். ஏன்னா வந்து மார்ஸ் வந்து எர்த்துக்கு முன்னாடி இருக்குது இல்லையா.
ஸோ அதனால் வந்துட்டு டஸ்ட்டு ஸ்ட்ராம்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குமாம்மா மக்களே. அதனால தான் வந்துட்டு அங்கே வந்து நம்மளால் ஸ்பேஸ் ஷூட் இல்லாமல் கொஞ்சம் நிமிஷம் கூட வெளியே இருக்க முடியாதாம்மா. ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இமேஜின் தான் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம போயிட்டு அங்கே வந்து ஒரு எப்படினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட்டேட் பில்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால வந்து அங்கே வந்து அது பேஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப தேவை. ஆனால் அதெல்லாம் ரெடி பண்ணுறக்கே 3 மாதக்கிட்ட ஆயிருமாமோ ஒரு சிம்பிளான பேஸ் வந்து ரெடி பண்ணுறக்கு. பட் இவன் நம்ம இமேஜின் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணுறோம். அது வந்துட்டு ஃபுல் ஹேர் டைடாகவும் இன்சுலேட்டாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து வெளியே இருக்க ப்ரெஷர் அண்ட் ரேடியேஷன்லாம் வந்து உள்ளே வரக்கூடாது. அந்த டஸ்ட்டு ஸ்ட்ரோம்ஸ்லாம் வந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுனால வந்து நம்ம வந்து அப்படி மேக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து போனோன்னு என்ன தேவைப்படும், தண்ணி, காற்று, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட்டுக்கான நம்மளுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ ஃபுட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பவர்லாம் வேணும். ஆனால் எலக்ட்ரிசிட்டி பவருக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க மக்களே. ஏன்னா வந்துட்டு சோலார் பேனல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலயமா நம்ம வந்து கரண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து வாட்டருக்காண்டி வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோமாம்மா. ஏன்னா வந்து அங்கே வந்து மார்ஸோட சாயில் மூலியமாக நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுமாம்மா. ஆனால் அந்த சாயில் பேர் வந்துட்டு மெரிடியன் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. பட் அது வந்து அவ்வளோ ஈஸியே இல்லை. அதுக்கு வந்து பயங்கரமான ஒர்க்கு தேவைப்படும், ஒரு மாஸ் செட்டப் தேவைப்படும். அதனால் வந்துட்டு இல்லைனா வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து வேறு மூலியமாக எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கேட்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து வாட்டரை வந்து நம்மளோட வேர்வேலையோ இல்லைனா 1 பாத்ரூம் இல்லைனா 2 பாத்ரூம் மூலியமாகவோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி வாட்டர் அது மூலியமாக எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட் இப்போ விட்டுட்டு அடுத்தது போகலாம். ஆஃப்டர் நம்மளுக்கு வந்து தண்ணி எப்படியோ கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். கிடச்சக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன வேணும், அடுத்தது சாப்பாடு வேணும். ஸோ அங்கே வந்துட்டு மார்ஸில் வந்துட்டு செடி வளர்க்குறதுக்குன்னு தனி ஒரு இடத்த வந்து நம்ம உருவாக்கி அந்த இடத்த வந்துட்டு நம்ம ஐசோலேட் பண்ணணும், ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 16 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கணும் மக்களே. அதுக்காண்டியே நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அதை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணணுமாம்மா மக்களே. அதுக்கு வந்து மார்ஸில் வந்து பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து ஈஸியாக வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஈஸியாக வளர்ந்துரும்னு சொல்கிறாங்க அங்கே வந்து. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அங்கே போகிறதுக்கு நம்ம எதுக்கு போவோம், சப்போஸ் ஒரு ஆஸ்ட்ரோனட்னால் நம்ம வந்து சும்மா சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லலாம். ஆனால் வந்து போகிறதுக்கு எதுக்கு போவாங்க, ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் போவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் சும்மா அப்படியே ரிசர்ச்னால் உடனே சும்மா ஜாலியாக வாக்கிங் போகிற மாதிரிலாம் போக முடியாது இல்லையா. ஸ்பேஸ் சூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பேஸ் சூட் இல்லாமல் நம்மளால் வந்து கொஞ்ச நேரம் கூட வெளியே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அங்கே போகிறதே வந்துட்டு இப்போ வந்து இப்போதைக்கு மிசைல்ஸ்லாம் போகிறது வந்து என்னென்னா, அங்கே இருக்க சாம்பிள்ஸு, ராக்கு, அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற சாயிலோட மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ, அங்கே அட்மாஸ்பியர்ஸில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்றதை வந்து செக் பண்ணுறக்காண்டி தான் போகிறது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு நம்ம மார்ஸில் வந்துட்டு 5 செகண்ட்ஸோ 1 செகண்ட் கூட வந்து நம்மளால் வந்து வாழ ஒரு சூட்டபிளான பிளேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு டேஞ்சரஸான பிளேஸ் மக்களே. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம எர்த்து தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அதனால் வந்து எர்த்தை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் நீட்டாக எர்த்தை மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எர்த் இல்லைன்னா வேறு எந்த இடமும் இல்லை. ஸோ எர்த்தை நீட்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம நிறையா நாள் நம்ம வாழ்கிறக்காண்டி எர்த்தை வந்து மெயின்டைன் பண்ணி வைப்போம் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காண்டி. ஸோ இப்போ வந்து என்னோடய கேள்வி உங்கள்கிட்ட வந்து என்னென்னா மக்களே, இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பிளானட்டுக்கு உங்களுக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, அங்கே வந்து எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்போ ஒரு பிளானட் ஃபுல்லாக நீங்கள் ஒருத்தங்க தான் இருக்கீங்க, அங்கே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசைப்படுவீங்க அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே நீங்களே சொல்லிக்கலாம். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ், தேங்க்யூ மக்களே.